ஹலோ கைஸ், வெல்கம் டு டிசைன் இன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம கோல்டன் ரேஷியோ லோகோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கோல்டன் ரேஷியோ அப்படிங்கிறதுக்கு பல பேர் இருக்குது. கோல்டன் செக்ஷன் சொல்லுவாங்க, டிவைன் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. இது எல்லாமே சிம்பிளாக ஒரு நம்பரில் சொல்ல முடியும்னு சொன்னால் அந்த நம்பர் 1.61. இந்த நம்பரை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு லோகோ டிசைன் பண்ண போகிறோம். அதுக்காக முதல்ல இந்த நம்பர் வச்சு ஒரு கோல்டன் ரேஷியோ கிரிட் ஒன்று நம்ம செய்ய போகிறோம். அந்த கிரிட் செய்கிறது ரொம்ப சிம்பிள். நீங்கள் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரில் முதல்ல ஒரு 1:1 ரேஷியோவில் ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அந்த ஸ்கொயரை காப்பி பண்ணி அதுக்கு பக்கத்தில் போட்டுக்கோங்க. இப்போ அந்த ரெண்டு ஸ்கொயரோட விட்டுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி 3வது ஸ்கொயர் ஒன்று போடுங்க. இப்போ அந்த 3 ஸ்கொயரோட சைஸுக்கு விட்டுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி 4வது ஸ்கொயர் ஒன்று போடுங்க. இது இப்படியே நம்ம வீடியோவில் இருக்கிற மாதிரி கண்டினியூஸாக நம்ம போட்டுக்க போகிறோம். இந்த பாக்ஸஸ் வந்து 1.6 மல்டிபிள்ஸ்க்கு ஈக்குவலாக வரும். இந்த ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு முக்கியம் இல்லை. இந்த ஸ்கொயர்ஸ்க்கு உள்ள நம்ம சர்க்கிள்ஸை வந்து நம்ம போட போகிறோம். இதில் நம்ம போடுற சர்க்கிள்ஸோட சைஸஸ் எப்படி இருக்குன்னா, உதாரணத்துக்கு ஒரு சர்க்கிளோட சைஸ் வந்து 10 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அடுத்த சர்க்கிளோட சைஸ் வந்து 16 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்த சர்க்கிளோட சைஸ் வந்து 25 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சர்க்கிளோட சைஸும் இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம இதை பாக்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம். இதே உங்கள் சாஃப்ட்வேரில் மேத்தமெட்டிக்கலாக 1.6 மல்டிப்ளையர் வச்சு கூட நீங்கள் சர்க்கிள்ஸை செஞ்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம பண்ணுற ஸ்டைலில் இந்த ஸ்கொயர்ஸ்குள்ளே சர்க்கிள்ஸ் போட்டுக்கலாம். ஒவ்வொரு ஸ்கொயர்லையும் சர்க்கிள்ஸ் போட்டுக்கலாம். அந்த சர்க்கிள்ஸ் கம்ப்ளீட்டாக அந்த ஸ்கொயரை டச் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த சர்க்கிள்ஸோட சைஸை வந்து ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்கொயர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ரீசைஸ் பண்ணணும். இப்போ இந்த ஸ்கொயர்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துட்டோம், டெலிட் பண்ணிட்டோம். சர்க்கிள்ஸ் மட்டும் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் அந்த சர்க்கிள்ஸை ரீசைஸ் பண்ணணும்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லா சர்க்கிளையும் ஒரே டைமில் ரீசைஸ் பண்ணணுமே ஒழிய ஒவ்வொரு சர்க்கிளையும் எடுத்து தனித்தனியாக நீங்கள் ரீசைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கோல்டன் ரேஷியோ கான்செப்ட் வந்து பிரேக் ஆகிடும். இப்போ நம்ம இந்த சர்க்கிள்ஸ்லாம் மொத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டோம். ஏற்கனவே நம்ம டிசைன் பண்ண போகிற லோகோவோட ஷேப்பை வந்து ரஃபாக நம்ம வந்து ஸ்கெட்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு கிங்ஃபிஷரோட ஸ்கெட்ச் இது. இந்த ஸ்கெட்சுக்கு மேலே அந்த பறவையோட ரெக்கை, தலை, உடம்பு, வால், இது பீக்ஸ் இது இது எல்லாம் மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருந்த சர்க்கிள்ஸ்லேருந்து கரெக்டான சைஸில் ஒரு சர்க்கிளை எடுத்து நம்ம வந்து மேட்ச் பண்ணுறோம். இப்படி பண்ணும்போது நம்ம எந்த சர்க்கிளையுமே ரீசைஸ் பண்ணக்கூடாது. நமக்கு ஒரு இடத்துல சின்னதாக ஒரு சர்க்கிள் தேவைப்படுதுன்னா நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருந்த கிரிட்டில் இருக்கக்கூடிய சின்ன சர்க்கிள் எடுத்துக்கலாம். இல்லை பெரிய சர்க்கிள் தேவைப்படுதுன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருந்த கிரிட்டில் பெரிய சர்க்கிள் எடுத்துக்கலாம். ஆனால் அதிலிருந்து எந்த ஒரு தனிப்பட்ட சர்க்கிளையும் நம்ம இதில் ஷேப்பை மேட்ச் பண்ணுறதுக்காக தனியாக ரீசைஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் மறுபடியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோல்டன் ரேஷியோ கான்செப்ட் வந்து இங்கே உடஞ்சிடும். இப்படி முழுமையாக நம்ம அந்த பறவையோட பாடியை வந்து நம்ம கவர் பண்ணதுக்கப்புறம், சர்க்கிள்ஸ் மூலமாக கவர் பண்ணதுக்கப்புறம் ஷேப் பில்டர் டூல் வச்சு அந்த பறவையோட உள் பகுதியை மட்டும் நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு சிங்கிள் ஷேப்பாக மாற்றிக்கிறோம். நான் அஃபினிட்டி டிசைனர் யூஸ் பண்ணுறேன், அதனால் ஷேப் பில்டர் யூஸ் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் இன்ஸ்கேப் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் பூலியன் ஆப்ரேஷன், யூனியன், சப்ட்ராக்ஷன் இந்த மாதிரியான பூலியன் ஆப்ரேஷன் வச்சு பண்ணிக்கலாம். இல்லுஸ்ட்ரேட்டர்லையும் ஷேப் பில்டர் இருக்குது. ஸோ இல்லுஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணுறவங்க ஷேப் பில்டர் வச்சு இது பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த பறவைக்கான ஒரு லோகோ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதில் ஒரு பொருத்தமான ஒரு நேமையும் ஒரு பொருத்தமான ஒரு ஃபாண்ட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடுதலாக ஒரு ஃபினிஷிங் டச்சுக்காக அந்த பறவை வாயில் ஒரு மீன் இருக்க மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இதையும் சேம் அந்த கோல்டன் ரேஷியோ ஃபார்மேட்லேயே பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 2 சர்க்கிள் எடுத்து மீனோட உடம்பு, மீனோட வால் இதை ஷேப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஷேப் பில்டர் டூல் மூலமாக அந்த பீசஸை வந்து ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டாக நம்ம மாற்றி கரெக்டாக அந்த பறவையோட வாயில் மீன் இருக்கிற மாதிரி நம்ம வைக்க போகிறோம். ஃபைனலாக நமக்கு கோல்டன் ரேஷியோ மெத்தடில் ஒரு லோகோ ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னென்ன மாதிரி வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு இது நல்ல ஒரு உற்சாகத்தை தரும். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் அமுக்கிட்டு போங்க. நம்ம போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். நன்றி.